ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி கடாய் பன்னீர். இந்த கடாய் பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வெறும் கடாயில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்ந்து வாசம் வரும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், கடாய் பன்னீருக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பன்னீர் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீரை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியும் ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், 2 வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 8 முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன். முந்திரி சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வெண்ணெயே சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்காம கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பாதி அளவு வெங்காயம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாதி குடமிளகா, அதையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2த்தையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிடலாம். இது 2மே நல்லா வதங்கணும் அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா இந்த கடாய் பன்னீருக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த குடமிளகா 2 சாப்பிடும்போது வாயில் தென்பட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது கிளறி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கினதால ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த மசாலா பொடியை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் மிளகாய்த்தூளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் ஒரு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிருக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது காய்ந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதுதான் இது. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இதுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடாய் பன்னீர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் இந்த மாதிரி எது கூட எடுத்துக்கிறதுக்கும் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க இந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.